யூஷுவலா ரிசெஷன்லாம் வரும்போது காப்பர் வந்து அடி வாங்கும். ஏன்னா அது வந்து எக்கனாமிக் வந்து அதாவது பொருளாதாரத்துக்கு அம், அஹ், அதோட கோரிலேட் பண்ற ஐட்டம் அது. ஸோ வந்து ம். ரெசெஷன் வந்தது, growth இல்ல ரெஷன் வந்தது அப்படின்னா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா டிமாண்டே இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து ம். காப்பர்லாம் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து ஒரே இது. எப்ப நீங்க இந்த மாதிரிலாம் வந்து கமாடிட்டிஸ் போகும்போது உள்ள போகும்போதே வந்து எப்ப எக்ஸிட் ஆகணும்ன்றது வந்து உங்களுக்கு மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போதைக்கு ம். வந்து ரெசெஷன்ற பேச்சு எங்கேயும் வரல. ஸோ அதனால ஓகே, டிமாண்டும் நிறைய இருக்கு, சப்ளையும் கம்மியாகுது, அப்போ பிரைஸ் அதிகமாகும். ஸோ அந்த அடிப்படையில் காப்பர் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் நீங்க போகலாம். இப்போ நீங்க நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இது இருக்குன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் இருக்கும். ஆம், அந்த பேர் இருக்கு. HANDCOPP. இந்துஸ்தான் காப்பர் இருக்கு. இந்துஸ்தான் காப்பர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு லைக் வந்து காப்பர் மாதிரியே நீங்க வந்துட்டு ஒன்றரை வருஷமா அப்ட்ரெண்ட்ல சொல்லிட்டு தான் இருக்கு. இருக்கீங்க. என்கிட்ட 1.5 வருஷமா ஆமா. சொல்லிட்டு இருக்கீங்க இதை வாங்க. நீ சொல்ல ஆரம்பிச்சதுன்னு மழை பெய்யுது டிசம்பர் 2020 தான். ஸோ ஸோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு டிராப் வரும். இப்போ வந்து இதுலயே வந்து ஒரு பேச்சுக்கு ஒன் இதை வந்து ஒன் கோரிலேட் பண்ணி 150 600 வந்திருக்கு நீங்க சொன்ன ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்போ. ஆமா. இப்ப பாருங்க இந்த ப்ளூ வந்து இது அதாவது காப்பர் இந்துஸ்தான் காப்பர் வந்து இந்த இந்த சார்ட்ல பிரைஸ். இந்த ப்ளூ வந்து என்னது? ப்ளூ வந்து ஆக்சுவல் காப்பர் பிரைஸ். ஸோ கோமெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல அது. கரெக்டா பாருங்க. காப்பர் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து மார்ச் 20ல வந்து டேர்ன் ஆகுது, டேர்ன் ஆகி மேல போகுது. அதுக்கு ம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் செட் இஸ் டெல்லிங் தட் வந்து காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல நீங்க இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க இது இந்த இடத்துல பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து மார்ச் 2020 இருந்து ஆகஸ்டுக்குள்ள 6 மாசம் டைம்ல வந்து காப்பர் வந்து நல்லா ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு. அப்ப அந்த அப் மூவ் கொடுக்கும் போது என்ன என்ன பண்ணோம்னா ஓகே, அப்ப காப்பர் வந்து இப்ப திருப்பி மேல வருது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் எவ்வளவு கிட்டத்தட்ட 10 வருஷமா 2010ல இருந்து காப்பர் பிரைஸ் கம்மியாயிட்டு தான் வந்துச்சு.